Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ், இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேச போகிறோம். அந்த டைல்ஸ் ஒர்க்கில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன வந்து பண்ண போகிறோம், இப்போதைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து டைல்ஸ் ஒட்டுறாங்க அப்படின்னா கேபினெட்ஸ் வந்து போட்டுவிட்டு அப்புறம் யூனிட்டில் ஆஃப் யூனிட் வந்து போட்டுவிட்டு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்ன்றது வந்து ஒட்டுவாங்க. பட் என்னென்னா நம்ம வந்து கேபினெட்ஸ்குள்ளேயும் வந்து டைல்ஸ்லாம் ஒட்டியிருக்கும். ரெனோவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். 2 ஆல்ரெடி இருக்கும். இது வந்து 3வது வந்து சைட்டு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து டேரெக்டாக ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் வால் டைல்ஸ் அதுக்கப்புறம் பில்டர் கொடுத்ததுலாம் நிறைய இருக்கும். பட் என்னென்னா இந்த மாதிரி வந்து பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்ன்றது வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் 7 ஃபீட் வந்து டைல்ஸ் ஒட்டுறீங்க அப்படின்னா 2 ஃபீட் ஒட்டுறீங்கன்னா மீதி வந்து 5 ஃபீட் இருக்குது. 5 ஃபீட்டில் வந்து நீங்கள் வந்து டைல்ஸ் லேபர், டைல்ஸ் மெட்டீரியல், அதுக்கப்புறம் டெமோலிஷன், ஸ்க்ராச் பண்ணி நீங்கள் அதில் டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்னா காஸ்ட்ன்றது வந்து கண்டிப்பாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸோட லேபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 50 ரூபீஸ்லேருந்து ஒரு 150 ரூபீஸ்க்குள்ளே வந்துடும் வச்சுக்கோங்களேன். பட் என்னென்னா டைல்ஸோட லேபர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். பட் என்னென்னா நீங்கள் ஓவரால் பட்ஜெட் வச்சு நீங்கள் கேல்குலேஷன் பண்ணும்போது டைல்ஸ்ன்றது வந்து இன்க்ரீஸ் வந்து அதிகமாகிடும். அது இல்லாமல் என்னென்னா இது வந்து அக்ரலிக் மாடுலர் கிச்சன் இது. அதனால் வந்து நீங்கள் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா காஸ்ட்ன்றது வந்து கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் டைல்ஸ் ஒட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அதிகமாகவே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி கூட ஓகே அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கேபினெட்ஸ்க்கு பின்னாடி எனக்கு வேணாம் அப்படின்னா நார்மலாக பெயிண்ட் வந்து எல்லா இடத்துல அடிக்கிறது தான். பெயிண்ட் வந்து அடித்து விட்டுட்டு கேபினெட்ஸ் வந்து ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே வந்து கிரானைட், அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து அப்பர் யூனிட், லாஃப்ட் யூனிட்லாம் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன வந்து பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதோட கேபினெட்ஸ் வந்து இவ்வளோ தான். அப்பர் யூனிட் 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பாக்ஸஸ் வரும். இது வந்து ரோலிங் ஷட்டர். அதுக்கு முன்னாடி என்னென்னா இது வந்து கேபினெட்ஸ் வீடியோ வந்து கிடையாது. பட் என்னென்னா கேபினெட்ஸும் வந்து சில இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். இது வந்து டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ் வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒர்க்குன்றது வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் டைல்ஸ். இது டைல்ஸ் வந்து உள்ளே ஒட்டியிருக்கும். அதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்ஸ்லாம் ஒட்டியிருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து கவுண்டர். இங்கே வந்து ஸ்லாப் வந்து நம்ம போட போகிறோம். இது வந்து கவுண்டர் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவுண்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டைல்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கவுண்டர் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து வாட்டர்லாம் வந்து லீக் ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல்லாகவே இது வரைக்கும் வந்து உள்ள வரைக்கும் வால் வரைக்கும் வந்து கவுண்டர் வந்து போயிடும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ்ன்றது வந்து உள்ளே வந்து உட்காரும் அப்படின்னா மேலே வந்து கரெக்டாக உட்காரும். இந்த கேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபில் பண்ண மாட்டோம். ஏன்னா இதோட கேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் வந்து விட்டுருவோம். அப்புறம் இந்த சைடெலாம் வந்து தெரியுது இல்லையா, டச் பண்ண மாட்டோம். கேபினெட்ஸ் மட்டும் தனியாக வந்து விட்டுருவோம். ஏதாவது வந்து வாட்டர் லீக்கேஜ் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு வந்து கேப் இருக்கிறதுனால இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே வந்துடும். இந்த 100 mm வந்து ஸ்கட்டிங் வந்து இந்த சைடில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டுருவோம். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் கேபினெட்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து கவுண்டர் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் வந்து ஒட்ட போகிறாங்க.
ஏன்னா இந்த சைடு வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து இந்த சைடு மட்டும்தான் வரும். பட் என்னென்னா இந்த சைடில் வந்து நம்ம டைல்ஸ் எதுவுமே வந்து ஒட்ட போகிறது கிடையாது. இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து யூட்டிலிட்டி. ஸ்பேசர் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைல்ஸ் வந்து ஃப்ளோர்லேருந்து 7 ஃபீட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் எல்லாத்தையும் வந்து மிஷின் போட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருக்கோம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து டைரெக்டாக வந்து இந்த மாதிரி புளி போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வந்து ஒட்டினீங்கன்னா அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சிக்கிட்டு வெளியே வந்துடும். அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாத்தையும் பஃபிங் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து டைல்ஸ் ஒட்டணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட அப்ளை பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே டைரெக்டாக வந்து டைல்ஸ் ஒட்டினாங்கன்னா ஒன்றும் வந்து க்ரிப் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும். ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து எதுவுமே வந்து காமிக்க முடியல. ஏன்னா பேஸ் யூனிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டைல்ஸ் ஒட்டிடுவோம். டைல்ஸ் ஒட்டிட்டு கேபினெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா தான் கவுண்ட்ரு வந்து போடுவோம். இப்போ இந்த சைடெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது இல்லையா, கவுண்ட்ரோடு வந்து கொஞ்சம் ஹைட்டு வந்து பண்ணிடுவோம். கவுண்ட்ரு போட்டதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இது அதுக்கப்புறம் வந்து கிரானைட் ஆர் எந்த கவுண்ட்ரு வந்து போட்டாலும் உள்ளே வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் வந்து அக்ரலிக்லாம் போட்டு ஒட்டியிருப்போம். அதே தான். பட் என்னென்னா இது வந்து ஃபுல் ரெனோவேஷன் வந்து கிச்சன் இருந்தாலும் இல்லை நம்ம செமி மாடுலர் வந்து கிச்சன் வந்து பண்ணாலும் சேம் கான்செப்ட் தான். பட் என்னென்னா செமி மாடுலர் கிச்சனில் வந்து ஆல்ரெடி கவுண்டர் டாப்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இல்லை இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஃப்ளாட்ஸ்லாம் வந்து கவுண்டர்லாம் வந்து போடாமல் கொடுக்குறாங்க. அப்படின்னா சேம் இதே மாதிரி தான் பண்ணுவோம். நீங்கள் திருப்பியும் டைல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டணும் அப்படின்னா திருப்பி வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரெனோவேஷன் ஒர்க்குன்றது வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்ன்றது வந்து வந்துடும். இது வந்து லாஃப்ட். இதுக்கு முன்னாடி வந்து காமிச்சிருக்க மாட்டேன். ரொம்ப பெரிய லாஃப்ட்டுங்க. அது நிறைய திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் இந்த லாஃப்ட்டு. இது வந்து 2x4. இந்த 2x4 டைல்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்ன்றது வந்து அதிகமாகிடும். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2x4 தானே, பெரிய பெரிய டைல்லாம் ஈஸியாக ஒட்டிடலாம் அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. சின்ன டைல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பண்ண முடியும். பெரிய டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகிடும். ஏன்னா ஒரு டைல் வந்து இங்கே இடமே இல்லை. வந்து பார்த்துக்கங்க, இங்கே வந்து இடமே இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு டைல்ஸ் தான் இங்கே வச்சு ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா பெரிய டைல் வந்து எதுக்காக சஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா ஜாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஈஸி மெயின்டெனன்ஸ். பெரிய பெரிய ஸ்லாப் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் டைல் வந்து நம்ம வந்து போடுறது. நிறைய பேர் வந்து ஃபுல் டைல் வந்து போட்டால் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. 2x2 வந்து போட்டிங்கன்னா ஒரு காஸ்ட்ன்றது வந்து வரும். லேயிங்காக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும். 2x4 வந்து போனீங்கன்னா ஒரு காஸ்ட்டாக இருக்கட்டும், மெட்டீரியல் வந்து வாங்குறதா இருக்கட்டும், இல்லை லேயிங் வந்து பண்ணாலும் கண்டிப்பாக காஸ்ட் டிஃப்ரென்ஸான்றது வந்து வரும். இன்னொன்று என்னென்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஆகிடும். ரொம்ப அதிகமான வந்து மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேஸ்டேஜ் ஆகிடும். இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
பட் என்ன வேஸ்ட் ஆனாலும் கிளைண்ட் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெரிய டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து இருக்காது. ஏன்னா சின்ன சின்ன டைல்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெரிய டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 2 3 4 இந்த 4 டைல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 தான் பெருசாக போட்டிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் டைல்ஸ்ன்றது வந்து போட்டிருக்கோம். ஒரு 7 ஃபீட்டு கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்கும். யூட்டிலிட்டியில் வந்து நம்ம கேபினெட்ஸ் வந்து இந்த சைடு தான் ஒரு 2 கேபினெட்ஸ் வந்து போட போகிறேன். இருந்தாலும் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து டைல்ஸ் வந்து ஒட்டுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வைஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். பெயிண்ட் அடிக்க தேவை கிடையாது. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த 2x4 தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறது. பட்ஜெட் அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சின்ன டைல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து போட்டுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.